ஏ தேவா, இன்னும் யாரும் கிளம்பலையா? எல்லாத்தையும் சீக்கிரம் வர சொல்லு. எங்க போனா இந்த கார்த்திக்? அப்பளவே போய் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. இவ்ளோ நேரமா? அண்ணா, ராதா அண்ணி, நானு, கார்த்திக், நீ 4 பேர் தானே போறோம். எல்லாரும் எல்லாரும் நீ ஏன் பேசிட்டு இருக்க? ஏன், உனக்கு அன்னைக்கு ஏதாவது சண்டையா? எங்க 2 பேத்துக்குள்ள என்ன சண்டை இருக்க போகுது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் சும்மா பொதுவா தான் கேட்டேன். நீயே தப்பா புரிஞ்சுக்கிற. ஆமாமா. தேவா, நீயே தப்பா புரிஞ்சுக்கிற. எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கோ. என்ன சொல்றீங்க? நான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? டேய், பேசாம இருக்க மாட்டியா நீ? சரி, எங்க காணோம்? யாரடா கேக்குற? அவங்களுக்கு ஒருவேளை பேர் இல்லையோ? என்னடா முறைக்கிற? ஒருவேளை குரு அண்ணா பொண்ணு கேக்குறியோ? அவளுக்குதான் இன்னும் பேர் வைக்கல. நம்ம அவளை தானே பார்க்க போறோம். நான் ராதாவை கேட்டேன். இப்படி கேளுடா. அப்படி பேர் சொல்லி கேட்டாதானே எனக்கு தெரியும். சும்மா வாய்க்கு வந்தபடி கேட்டுட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? அவங்க கிளம்பி வரேன்னு சொன்னாங்க. அதான் நான் வந்துட்டேன். ஏன் மச்சான், உன் ப்ராஜெக்ட்ல கவிஞான்னு ஒரு பொண்ணு சேர்ந்திருக்காமே? அப்படியா? ஆமாண்டா. உனக்கு தெரியாதுல்ல? என் டீம்ல நீயும் ஒரு மெம்பர் தான். தெரிஞ்சுக்கோ. ஓஹோ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். ஜாலியா இருக்க ஏன் மச்சான்? இதுல என்ன ஜாலி? கிருஷ்ணா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் சித்திட்ட சொல்ல போறேன். ஏய், இத சித்திட்டு சொன்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆபீஸ்ல அவங்கவுங்க டீம்ல ஒரு ஆளை பிரிச்சு விடுவாங்க. நீ போய் இதை சித்திட்டு சொன்னாலும் சித்தினால என்ன பண்ண முடியும்? இது ஆபீஸ் விஷயம். சும்மா இதுல எல்லாம் நீ பெரிய விஷயம் ஆக்காத. ஃப்ரீயா விடு. பாத்தியா மச்சான், உன் டீம்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்ன உடனே உன் தங்கச்சிக்கு இவ்வளவு காண்டாகுது. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் போல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா. எல்லாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. நம்ம மேல யாரு உண்மையா அன்பு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி பொசசிவ்னஸ் வரும். சரி மச்சான், நீ பேசிட்டு வெளியே வா. நான் வெளியே வெயிட் பண்றேன். என்னாச்சு? நான் வரேன், என்னை பார்க்காம கூட இவ போறான். எவ்வளவு திமிரு இவனுக்கு. ராதா, கிளம்பிட்டீங்களா? அவன் வேற உங்களை பார்க்கவே இல்லை போல. உங்களை பார்த்திருந்தா கண்டிப்பா அவன் வெளியே போயிருக்க மாட்டான். ஏதோ அவசரன்ட்டு போறான். சரி வாங்க, நாமளும் கிளம்பலாம். அவன் எதுக்கு கிளம்புறான்னு எனக்கு தானே தெரியும். கார்த்திகண்ணா, அவன் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எவ்வளவு திமிரு இருந்தா என்னை பார்த்தோன்னே அவன் வெளியே போவான். வரட்டும். என்னம்மா, ஏதாவது உங்க 2 பேத்துக்கு பிரச்சனையே என்ன? உன் முகமும் சரியில்லை, அவன் முகமும் சரியில்லை. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணா. டைம் ஆச்சு, எல்லாம் கிளம்பலாம். ம், சரி வா போலாம். கவிதா, இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இப்ப தனியாவே சந்திச்சிட்டு இருக்க முடியும்? உங்க அம்மாட்ட சீக்கிரம் பேச சொல்ல. எனக்கு மட்டும் ஆசையே என்னங்க, உங்களை விட்டு தனியா இப்படி பிரிஞ்சிருக்கிறதுக்கு. எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசை. ஆனா அது எப்போ இப்படி நிறைவேறது? அதனாலதான் நீங்க உங்க பெரியப்பாட்ட சொல்லி எங்க அம்மாட்ட பேச சொன்னீங்கன்னா எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. நமக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். அப்படி இல்லைன்னு வைங்க, நம்ம கிருஷ்ணாதா மாதிரி என் கழுத்துல தாலியை கட்டிடுங்க. எங்க அம்மாக்கு வேற வழியே கிடையாது. நம்மள ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிதான். வீட்ல இப்ப நடந்த பிரச்சனை பத்தாது, நீ புதுசா வேற பிரச்சனை கிரியேட் பண்றியா? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதை நீ சீரியஸ் எடுத்துட்டு பேசுறியா செல்லப்பா? ஏய், என்ன என் பேரை சொல்ற? இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏன், நான் பேரை சொல்லக்கூடாதா? நான் பேரை சொல்லக்கூடாதுன்னு இப்ப சொல்றீங்களா? அதெல்லாம் முடியாது. நான் அப்படிதான் சொல்லுவேன் செல்லப்பா. நீ திரும்ப திரும்ப என் பேரை சொல்லிட்டு இருக்க. இது ஒண்ணும் சரியில்லை. என்ன பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? ம், என்னடா முறைக்கிற? உன்னதான் கேக்குறேன். என்ன பண்ணுவ? உன்ன அத்தை, மாமா, கொஞ்சம் இங்க சீக்கிரம் வாங்க. என்னடா மாமா, நான் சும்மா சொன்னேன். அதுக்கு போய் நீ பயந்துட்டியா? இப்படி பயந்தாங்குழிய கட்டிட்டு நான் என்னதான் கஷ்டப்பட போறேனோ. ஏய், நீ என்னையே ஏமாத்திட்டியா? ஆட, பரவாயில்லையே. எவ்வளவு சீக்கிரம் நீ கண்டுபிடிச்சிட்ட. நீ கூட கண்டுபிடிக்காமயே போயிடுவோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன். நல்ல வேலை.
இங்க பாருங்க, நம்ம பொண்ணு எப்படி பார்த்துட்டு படுத்திருக்கான்னு. அவ ஏன் பொண்ணாச்சே. அதான் யாரு என்ன பண்றாங்கன்னு அவ பார்த்துட்டே இருக்கா. ம், சரிதான். ஏன் தங்கம், நீங்க அப்பா பொண்ணா? பாத்தீங்களா, உங்க பொண்ணுன்னு சொன்னோனே அவ பேச மாட்டேங்கிறா. அவ நம்ம பொண்ணு. இல்லடி தங்கம். ஓ ஓ ஓ, சரி சரி, அழக்கூடாது அழக்கூடாது. என் தங்க அழக்கூடாது. இங்க பாத்தீங்களா, நம்ம பேசுறதை இப்பவே அவ புரிஞ்சுக்கிறா. அவ முன்னாடி இனிமேல் நம்ம பார்த்துதான் நடந்துக்கணும். என் பொண்ணு பாரு, எவ்வளவு தெளிவா யாரு என்ன பேசுறாங்கன்னு கேக்குறா. இப்பவே எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. சீனியர், அட வாங்க வாங்க. என்ன திடீர்னு சொல்லாம வந்திருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு யாரு சொன்னது? எங்களுக்கு கனி தான் சொன்னா. அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னா. அதான் உங்களையும் குழந்தையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அண்ணி, எப்படி இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு உடம்பெல்லாம் பரவாயில்லல்ல? ம், எனக்கு பரவாயில்ல, நான் நல்லா இருக்கேன். என்ன சீனியர், அண்ணி ரொம்ப அமைதியா இருக்காங்க. நீங்க தான் வீட்லயும் ராஜ்யம் போலையே. ஆபீஸ்லயும் உங்க ராஜ்யம் தான், வீட்லயும் உங்க ராஜ்யம் தான். டேய், வந்து வராம குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வந்துருவீங்க போல. பேசாம இருங்கடா கொஞ்சம். அண்ணா, குழந்தை அண்ணி மாதிரி போல. அதான் ரொம்ப அமைதியா இருக்கான். உங்கள மாதிரி இருந்தா நாரும் பயங்கர சவுண்ட் போட்டுட்டு இருந்திருப்பாளே. ஆமா ஆமா, கார்த்திக் சொல்றது சரிதான். அண்ணா மாதிரி இல்ல, அண்ணி மாதிரிதான் இருப்பா போல பாப்பா. பாத்தியா மச்சான், நாம அண்ணி மாதிரின்னு சொன்ன உடனே அண்ணாக்கு லைட்டா மூஞ்சி மாறுதுல்ல. டேய், கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க நீங்க ரெண்டு பேரும். உங்களை நான் தனியா பேசி கவனிச்சுக்கிறேன். வாங்கடா இந்தல்ல. அண்ணி, இங்க பாருங்க, உங்க முன்னாடியே அண்ணா எங்களை எப்படி மிரட்டுறாருன்னு. ஆபீஸ்லயே இப்படிதான் நடக்கும். ஏதாவது சின்ன வேலை செய்யலைன்னா கூட எங்களை உண்டிலே நாக்கிடுவாரு. எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். அக்கா, நாங்க குழந்தைய தூக்கி பார்க்கட்டுமா? அச்சோ, எவ்வளவு அழகா இருக்கு. அழகா சிரிக்கிறா. அப்படியே பாக்குறதுக்கு அக்கா மாதிரி இருக்கா. குரு அண்ணா மாதிரி இல்ல. ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப அமைதியா இருக்கா. எல்லாரும் இதத்தான் சொல்றாங்க, பாப்பா என்ன மாதிரி இருக்கான்னு. ஆனா இந்த குரு தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. டேய், யாருடா அந்த பொண்ணு? புதுசா இருக்கு. யாரு என்னன்னு எனக்கு சொல்ல மாட்டீங்களா என்ன? குரு, உங்களுக்கு மேட்ரு தெரியாதுல்ல? அது ஒரு பெரிய கதை. நாங்க இவங்க ஊருக்கு பொங்கல் விசேஷத்துக்காக போயிருந்தோம். அது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லியிருந்தல்ல. அங்க ஐயா ஒரு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்காரு. யாரு? இவனா? கார்த்திக், நீ சும்மாரு. நீ ஏதாவது பண்ணியிருந்தேன்னு சொன்னா கூட நான் நம்புவேன். ஆனா இவன் வாய்ப்பே இல்ல. இவங்க சித்தி சொல்லாம கொட்டாவி கூட விட மாட்டான்டா. இவனா ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்க போறான். ஆட போங்க சீனியர். இப்படி நீங்க இவனை நம்பி நம்பியே ஏமாந்து போறீங்க. எல்லாரும் இவனை இப்படி நம்புறீங்க. இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? நீ வேணாண்டா, சும்மா இரு. சீனியர்ட்ட சொன்னா சீனியர் கலாய்ப்பாரு. டே மச்சான், நீயே பார்த்தல்ல, நான் எதுவும் சொல்லாம இருந்தாலும் என் மேல சந்தேகப்படுறாரு. நான் இப்ப மட்டும் உண்மைய சொல்லல, அவருக்கு எப்பவாவது உண்மை தெரிஞ்சது உன் கதை முடிஞ்சிரும். ஞாபகத்துல வச்சுக்கோ. டேய், என்னடா நடக்குதுங்க? என்கிட்ட என்னமோ சொல்றேன்னு சொன்ன, அப்புறம் அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க. என்னன்னு விஷயத்த சொல்லு. சீனியர், அந்த புடவை கட்டின பொண்ணு யாரு தெரியுமா? ம், யாரு? அவங்கதான் மிஸ்ஸஸ் கிருஷ்ணா. ஏய், என்னடா சொல்ற? இது எப்ப நடந்துச்சு? அதான் சொன்னனே, கோவில்ல நடந்துச்சுன்னு. அந்த பெரிய விஷயம் இதுதான். பெரிய ஆள் தான்டா நீ. நான் கூட உன்னை என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ. சீனியர், நீங்க வேற சும்மா இருங்க. அவளே என் மேல முதல்ல எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. இதுல எங்க போய் இதெல்லாம். சீனியர், எப்போ அண்ணிய டிஸ்சார்ஜ் பண்றாங்க? நாளை காலையில. நாளை காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நாளானையில இருந்தா நான் ஆபீஸ் வருவேன். வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம், சரியா?
ம். ஓகே சீனியர்.